ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு உங்களை கூப்பிடுறாங்க. அங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் மேடையில ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா கடைசில ஒரு சீக்ரெட் லிஸ்ட் வச்சுக்கிட்டு எக்ஸாக்ட்லி அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் பரிசு கொடுத்துட்டு உங்களை அப்படியே திருப்பி அனுப்புனா உங்களுக்கு எவ்வளவு ஏமாற்றமா இருக்கும். இதுதான் தமிழ்நாட்டு தேர்தல்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமான கடன் தள்ளுபடிகள்ல நடந்துச்சு, குறிப்பா 2021. ஆமா, நாம இன்னைக்கு இந்த டீப் டேவ்ல பார்க்க போறதும் அத பத்தி தான். 2021 இருந்து 2026 வரைக்கும் இந்த தள்ளுபடி அரசியல்ல என்னென்ன வியக்கத்தக்க மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு அலச போறோம். கண்டிப்பா. அண்ட் இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நாம இங்க பேசுற டேட்டா எல்லாமே பல மூலாதாரங்கள்ல இருந்து எடுத்தது. இதுல வலதுசாரி இடதுசாரி அப்படின்னு எந்த அரசியல் சார்போ எங்களுக்கு கிடையாது. எந்த கட்சியும் நாம ஆதரிக்கவும் இல்ல. ஆவணங்கள்ல இருக்கிற உண்மைகளை அப்படியே உங்களுக்கு ஒரு நியூட்ரலான பார்வையில சொல்றோம். சரியா சொன்னீங்க. நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த ரகசிய பட்டியல் உதாரணம் இருக்கு இல்லையா, அது 2021 நகைக்கடன் தள்ளுபடிக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும். ஆமா, 5 சவரன், அதாவது ஒரு 40 கிராம் வரைக்கும் நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லையா? கரெக்ட். ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த திட்டத்தை செயல்படுத்த ஒரு 51 நிபந்தனைகள் போட்டாங்க. இதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்ளை பண்ண 48.84 லட்சம் பேர்ல வாவ், 48 லட்சம் பேரா? ஆமா, ஆனா அதுல கிட்டத்தட்ட 13 லட்சம் பேரோட அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதாவது ஒரு 72% மக்களுக்கு அந்த தள்ளுபடி கிடைக்கவே இல்லை. வெறும் 13.12 லட்சம் பேருக்கு மட்டும்தான் ஒரு 6000 கோடி ரூபாய் செலவுல இந்த திட்டம் போய் சேர்ந்தது. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. இப்போ 72% ரிஜெக்ஷன் அப்படிங்கறத ஒரு நல்ல நிர்வாக வடிகட்டல்னு நம்ம ஏத்துக்க முடியுமா? இல்ல இது மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக சொன்ன ஒரு தந்திரமா? அரசு தன்னோட கஜானாவை காப்பாத்திக்க போட்ட ஒரு எஸ்கேப் பிளானா? மேலோட்டமா பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தோணும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற மாநிலத்தோட நிதி நிலைமைய நாம கொஞ்சம் டீப்பா கவனிக்கணும். ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தை மேலையும் 1,25,000 ரூபாய் கடன் சுமை இருக்கு. 1,25,000 ரூபாயா? அது ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆச்சு. ஆமா, இது வெறும் நம்பர்ஸ் கிடையாது. இந்த கடன் திட்டங்கள்ல நிறைய ஓட்டைகள் இருந்துச்சு. அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க வேற வேற பேங்க்ல தனித்தனியா கடன் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இவ்வளவு பெரிய ஒரு நிதி நெருக்கடியில உண்மையாவே தகுதியான ஏழைகளை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு அரசுக்கு இந்த மாதிரி ஒரு கடுமையான ஃபில்டர் தேவைப்பட்டுச்சு. ஓ, அப்படியா? ஆனா ஒவ்வொரு குழந்தை மேலையும் இவ்ளோ கடன் இருக்குன்னா இப்போதைக்கு மாநிலத்தோட ஒட்டுமொத்த பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு? இப்போ 2026 தேர்தல் வர வருது இல்லையா? திரும்பவும் யாராவது கடன் தள்ளுபடின்னு தைரியமா சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்ல. ஏன்னா 2025க்குள்ள மாநிலத்தோட நிலுவை கடன் 9.6 லட்சம் கோடி ரூபாயத்தோடன்னு கணிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, நாம வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கே. வட்டி கட்டுறதுக்கா? ஆமா, வட்டிக்கு மட்டுமே மாநில அரசு வருஷத்துக்கு 53,566 கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கு. என்னது, 53,000 கோடியா? இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கே. ஆஹா, அப்ப கடன் தள்ளுபடின்னு மறுபடியும் சொன்னா மாநிலமே திவாலாகிடும் அரசியல் கட்சிகளுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் இந்த பழைய கடனை அடைக்கிறத பத்தி பேசாம நேரா ஏதோ பொருளோ இல்ல பணமோ கொடுக்கற மாதிரி புது ஸ்ட்ராட்டஜிக்கு அவங்க மாறிட்டாங்களா? ஆமா, சரியா பிடிச்சிட்டீங்க. இப்ப 2026 தேர்தலுக்கான வாக்குறுதிகளை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இது நல்லா புரியும். ஆளுங்கட்சியான திமுக 8,000 ரூபாய்க்கு கூப்பன், அப்புறம் மகளிர் உரிமை தொகையை 2,000 ரூபாயா உயர்த்துறோம்னு சொல்றாங்க. ரைட். அப்புறம் அதிமுக? ஆமா, அதிமுக ஃப்ரீயா ஒரு ஃப்ரிட்ஜ், அப்புறம் வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் அறிவிக்கிறாங்க. தாவேகா பாத்தீங்கன்னா பொன் குழந்தை பிறந்தாலே தங்க மோதிரம் கொடுக்கப்படும் சொல்றாங்க. நாதகா எப்பவும் போல இந்த மாதிரி இலவசங்களை டோட்டலா எதிர்க்கிறாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது ஒரு வாக்காளரோட பல லட்ச ரூபாய் கடனை தள்ளுபடி பண்றதை விட அவங்களுக்கு ஒரு 8,000 ரூபாய் கூப்பனோ இல்ல ஒரு சிலிண்டரோ கொடுக்கறது கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸி, அப்படிதானே? உண்மைதான். குறிப்பா இப்போ உலக மார்க்கெட்ல இருக்கிற தங்கத்தோட விலைய பார்த்தா எனக்கே ரொம்ப மலைப்பா இருக்கு. கண்டிப்பா. மார்ச் 2026 நிலவரப்படி பாத்தீங்கன்னா உலக மார்க்கெட்ல ஒரு அவுன்ஸ் தங்கம் $4,700 தாண்டிருச்சு. இந்தியாவுல இந்த நகை கடன் மார்க்கெட் மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி ரூபாயை தொற்றுச்சு. வாவ், 16 லட்சம் கோடியா? ஆமா. இவ்ளோ பெரிய மார்க்கெட்ல பல லட்சம் கோடிகளுக்கு மறுபடியும் ஒரு நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது எந்த கவர்மெண்டாலையும் பண்ணவே முடியாத ஒரு விஷயம். இது ரொம்ப முக்கியமான பாடம். சரி, இந்த டீப் டைவ்ல நாம பேசின விஷயங்கள் எல்லாம் உங்கள மாதிரி ஒரு சாதாரண வாக்காளருக்கு ஏன் ரொம்ப முக்கியம்னு நீங்க யோசிக்கலாம்.
இப்போ ஃப்ரீ பஸ்ல போறதுனால ஒரு பெண்ணுக்கு மாசம் 900 ரூபாய் மிச்சமாகுது அப்படிங்கிறது உண்மைதான். அது அன்றாட வாழ்க்கையில பெரிய உதவி. ஆனா அதே நேரத்துல ஒரு மாநில அரசோட வருவாயில 50% வந்து அரசு ஊழியர்களோட சம்பளத்துக்கும் வாங்கின கடனுக்கான வட்டி கட்டவுமே சரியா போயிடுச்சுன்னா அப்போ பள்ளிக்கூடம், மருத்துவமனை மாதிரி வளர்ச்சி திட்டங்களுக்கு எங்கிருந்து நிதி வரும்? அதான் உங்களோட வரி பணம் உண்மையாவே எப்படி செலவு பண்ணப்படுது அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். ஆமா, அது ஒவ்வொரு குடிமகனுக்கும் ரொம்ப முக்கியம். சோ இந்த டீப் டைவ முடிக்கிற இந்த நேரத்துல உங்களுக்கான ஒரு கேள்வி. 2021ல அந்த 51 நிபந்தனைகள் போட்டதுனால தள்ளுபடி கிடைக்காம ஒரு 35 லட்சம் பேர் ரிஜெக்ட் ஆனாங்க இல்லையா? ஆமா, அந்த 72% மக்கள். எக்ஸாக்ட்லி. அவங்களோட அந்த ஏமாற்றமும் கோவமும் அப்படியே இருக்குமா? அந்த ரகசிய பட்டியலால் உருவான ஒரு அமைதியான கோபம்தான் இப்ப 2026ல யாரு ஆட்சிக்கு வரப்போறாங்க அப்படிங்கறத தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதமா மாறுமா? நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆமா. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீப் டைவ்ல சந்திக்கலாம்.